ஹே காய்ஸ், உங்களுக்கு அமுத சுரபி மாதிரி ஒரு அற்புத டைரி கிடைக்குது. எந்த அளவுக்கு அற்புதம்னா, நீங்க அந்த டைரியில என்ன எழுதினாலும் அது உங்களுக்கு நிஜமா கிடைக்கும். எனக்கு கார் வேணும், நீங்க அந்த டைரியில எழுதுனா கார் கிடைக்கும். உங்க லைஃப்ல நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாத்தையும் அந்த டைரியில எழுதி நீங்க நினைச்சதை அடைய முடியும். இது கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? அப்படி ஒரு டைரி உண்மையாவே இருக்கா? ஆமா, இருக்கு. அந்த டைரியை எப்படி பயன்படுத்துறது, உங்களுக்கு வேண்டியதை எப்படி எழுதுறது, எல்லாத்தையும் இந்த பதிவுல சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு எழுதுறதுனா பிடிக்கும் தானே? பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. எழுதுறதுதான் இனி உங்களுக்கு பிடிச்ச விஷயமா மாறிடும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை தான் இன்னைக்கு நான் சொல்லித்தர போறேன். நீங்க நினைச்சதை அடையிறதுக்கான தாரக மந்திரத்தை கடைசியில சொல்லியிருக்கேன். சோ முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட். சின்ன வயசுல நம்ம ஆசைகள், கனவுகள் இதெல்லாம் டாப்ல இருந்திருக்கும். நான் டாக்டர் தான் ஆகணுங்கிறது சின்ன வயசுல இருந்த வைராக்கியம் இப்ப இருக்காது. ஏன்? தினம் நம்ம வாழ்க்கையில பாக்குற விஷயங்கள் ஒவ்வொன்னும், நீ நினைச்ச மாதிரி டாக்டர்லாம் ஆக முடியாது, அது கஷ்டம், நீ பலவீனமானவ, இப்படி சொல்லி தந்து நம்மளோட வைராக்கியத்தை உடைச்சிரும். ஆனா பழைய வைராக்கியத்தை திரும்ப அடைய ஒரு வழி இருந்தா, நம்ம நினைச்சதை நிஜமாக்க வழி நடத்த ஒரு டெக்னிக் இருந்தா, அந்த பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் த சோல் ஸ்கிரிப்டிங் மேனிஃபெஸ்டேஷன். சிலையை செதுக்குற மாதிரி பார்த்து நம்ம வாழ்க்கையை செதுக்க போறோம். அதுவும் மேஜிக் டைரி அண்ட் பென்னை வச்சு. இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை எழுதியே அடைஞ்சிட முடியும். பெரிய பெரிய அத்லீட்ஸுக்கெல்லாம் இந்த டெக்னிக்கை பயிற்சி கொடுத்துருவாங்களாம். அவங்க என்ன செய்யணுமோ அதை எழுதி கற்பனை பண்ணி பர்ஃபெக்டா பண்ணிருவாங்களாம். இப்படிதான் ஒவ்வொரு மேட்ச்லயுமே வின் பண்றாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸும் தன்னோட ஃபியூச்சர் கம்பெனி எப்படி இருக்கணும்னு ஸ்கிரிப்டா எழுதி அதை கற்பனை பண்ணி பெரிய இடங்களை பிடிச்சிருக்காங்க. இதுவும் ப்ரூவன் டெக்னிக். நம்ம ஆழ்மனசை ரீப்ரோகிராம் பண்ணி காலப்போக்குல நம்ம பிஹேவியரை மாத்தக்கூடிய பவர் இந்த ஸ்கிரிப்டிங் இருக்கு. ஒரு படத்துக்கான கதையை எழுதி டிரெக்ட் பண்ற மாதிரி உங்க வாழ்க்கை கதையை நீங்க எழுத போறீங்க. படம் பிளாக் பஸ்டரா என்னன்னு முடிவுல தான் தெரியும். இந்த சோல் ஸ்கிரிப்டிங் மேனிஃபெஸ்டேஷனை எப்படி பண்றதுன்னு ஸ்டெப்ஸா பார்க்கலாம். அமுத சுரபி மாதிரி அற்புத டைரி. ரஃப் நோட்டையே நம்ம கடையில பார்த்து நீட்டா வாங்குவோம். இது உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு டைரி. அது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கணும். ஒரு நல்ல டைரி வாங்கிக்கங்க, நிறைய பேஜஸ் இருக்க மாதிரி. அதை ஸ்பெஷலான பாக்ஸ்ல வச்சு ஸ்பெஷலான இடத்துல வச்சு நல்லா கவனிச்சுக்கணும். அது ஏன் அப்படி ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு? ஏன்னா இந்த டைரியில தான் நீங்க உங்க ஆசைகள் எல்லாம் எழுத போறீங்க. உங்க ஆழ் மனசுக்குள்ள இந்த கதைகள்லாம் பதிய போகுது. இது ஒரு சாதாரண டைரி, சாதாரண ரஃப் நோட்னு உங்க ஆழ் மனசு நினைச்சிடவே கூடாது. இது ஸ்பெஷல் டைரி. இதுல என்னெல்லாம் எழுதுறோமோ அதெல்லாம் நிஜத்துல நடக்கும்னு உங்க ஆழ் மனசு நல்லா நம்பணும். உங்க எதிர்காலமே இதுதான்னு நம்பணும். அதனாலதான் ஸ்பெஷலா கவனிக்க சொல்றேன். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1, ஸ்பெஷலான டைரி ரெடி பண்ணி அதை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2, அதுல எழுத போறோம். அந்த ஸ்பெஷல் டைரியில நீங்க எழுதுறதுக்கு ஸ்பெஷல் பென் எடுத்துக்கங்க. எழுதுறப்போ பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். இப்ப வாழற மாதிரி எழுதணும். எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வேணும், எனக்கு காஸ்ட்லி கார் வேணும், இப்படியெல்லாம் எழுதக்கூடாது. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குற அளவுக்கு, சந்தோஷமா வாழற அளவுக்கு என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, அதுக்கு நான் நன்றியோடு இருக்கேன். என்கிட்ட இருக்க இந்த புது ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் நன்றியோடு இருக்கேன். நான் நினைச்ச இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போற இந்த BMW காருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி இந்த நிமிஷம், இந்த நொடி நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழற மாதிரி எழுதணும். இப்போ வாழற மாதிரி எழுதுறப்பதான் உங்க ஆழ் மனசு இந்த ரியாலிட்டியோட ஒருங்கிணையும். சோ இப்ப ஸ்டெப் நம்பர் 2, நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை இந்த நொடியிலேயே வாழற மாதிரி எழுதணும். ஸ்டெப் நம்பர் 3, நன்றியோட ஆரம்பிங்க. எப்பவுமே நிறைவோட, நன்றி உணர்வோட தான் ஆரம்பிக்கணும். நான் இதுக்கு நன்றியோட இருக்கேன், நான் எனக்கு கிடைச்ச காசுக்கு நன்றியோட இருக்கேன். இப்படிதான் உங்க கதையை நீங்க எழுத ஆரம்பிக்கணும். இந்த நன்றி உணர்வு நீங்க ஈர்க்கக்கூடிய எனர்ஜி கூட சிங்க் ஆயிடும். உங்ககிட்ட இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. சோ இந்த எனர்ஜியை கொடுக்கலான்னு யூனிவர்ஸ்க்கு தகவல் அனுப்பிடும். நீங்க வெளியிட்ட அந்த எனர்ஜியும் யூனிவர்ஸ் கிட்ட இருக்க எனர்ஜியும் ஒன்னா ஈர்க்கப்படும். அதனாலதான் நன்றியோட ஆரம்பிக்க சொல்றேன். நன்றி உணர்வு தான் மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி. நான் என்னோட சக்சஸ்ஃபுல் பிசினஸுக்கு நன்றியோட இருக்கேன். இதனோட வருமானத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கு. தினம் என்னோட வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் எளிமையா கிடைக்குது. இப்படி நன்றி சொல்லி உங்க ஸ்கிரிப்ட் எழுதணும். இந்த எனர்ஜி பிரபஞ்சத்து கூட இணைஞ்சு நீங்க கேட்டதை கொடுக்கும். சோ ஸ்டெப் நம்பர் 3, நன்றி உணர்வை வெளிப்படுத்தி உங்க ஸ்கிரிப்டை நீங்க எழுதணும். ஸ்டெப் நம்பர் 4, அதை ஆழமா ஃபீல் பண்ணணும். உங்க ஐம்புலன்களையும் ஒன்னா அணைச்சு ஃபீல் பண்ணணும். நீங்க என்ன ஆசைப்பட்டு கேட்டு எழுதுனீங்களோ அதை எழுதுறப்பவே உங்க ஐம்புலன்களையும் ஒன்னா அணைச்சு ஃபீல் பண்ணிட்டே எழுதணும். உங்க மைண்டால அதை பாருங்க, சத்தங்களை கேளுங்க, சுத்தி இருக்க சூழலை சுவாசிங்க, உணர்ச்சிகளை ஃபீல் பண்ணுங்க. உங்களால எந்த அளவு ரியலா ஃபீல் பண்ண முடியுதோ அவ்வளோ வேகமா நீங்க நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். சோ எழுதுறப்பவே முழுசா ஃபீல் பண்ணி கற்பனை செஞ்சு எழுதணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, வாக்கியங்களை எழுதி அதை இன்னும் மேஜிக்கலா மாத்தணும். உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க எதுவாக நினைக்கிறீங்களோ அது ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி நன்றி உணர்வை வெளிப்படுத்தி கதையை எழுதிட்டீங்க. இப்போ தினமும் காலைல எழுந்ததும் உங்க மேஜிக் டைரி எடுத்து நீங்க எழுதின கதையை வாசிக்கணும். வாசிக்கிறப்பவே கற்பனைகள் தானா வரணும். கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும். உங்க ஐம்புலன்களையும் ஒன்னா அணைச்சுதான்
இந்த கற்பனைகள் இருக்கணும். இதோடு நிறுத்திடாம அதை அஃபர்மேஷன்ஸா மாத்துங்க. நான் வெற்றியாளன், நான் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னோட ட்ரீம் ரிலேஷன்ஷிப்பை நான் அடைஞ்சிட்டேன், என்னோட வாழ்க்கைய பெஸ்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி உங்க அஃபர்மேஷன்ஸை எழுதணும். ஏன்னா நீங்க காலையில எழுந்ததும் உங்க மைண்ட் ஓப்பனா இருக்கும். சோ புது நம்பிக்கைகளை வேகமா எடுத்துக்கும். அதனாலதான் காலையில எழுந்து கற்பனையோட நீங்க எழுதின கதையை படிச்சுட்டு அதுல இருந்து பாசிட்டிவ் வாக்கியங்களை உருவாக்கி எழுத சொல்றேன். அடுத்த ஸ்டெப் நம்பர் 6, அதை அப்படியே விட்டுருங்க. பிரபஞ்சத்து மேல முழு பாரத்தை போட்டுருங்க. அதை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ஃப்ரீயா விட்டுறணும். இதை இன்னும் ஈஸியாக்க தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கிரிப்டை திரும்ப ரீட் பண்ணிட்டு படுங்க. ஆழ் மனசுல நல்லா பதியும். முழுசா யூனிவர்ஸ் பார்த்துக்கோன்னு நம்பிக்கையோட விட்டுட்டா சீக்கிரமே அது மேனிஃபெஸ்ட் ஆகும். பேப்பர்ல எழுதி வைக்கிறது, டிஷ்யூல எழுதி கசக்கி போடுறது இதெல்லாம் விட உங்க கதையை மேஜிக் டைரியில எழுதி வைக்கிறப்போ அது ஆழ் மனசுக்கு புதுசாவும் ஸ்பெஷலாவும் இருக்கும். சோ மேனிஃபெஸ்ட் பண்ணவும் ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஜாரா மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலா வேலை பார்த்தா. ஆனா அந்த வேலை கஷ்டமா இருந்துச்சு. பெருசா வருமானமும் இல்ல. அவளோட வேலையில நிறைய காசு சம்பாதிக்கணும், சுதந்திரமா இருக்கணும், பிளஸ் தனிச்சு அவளோட கிரியேட்டிவிட்டியை காட்டணும்னு அவளுக்கு ஆசை. இந்த ஆசையை மட்டும் வச்சுக்காம சோல் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி நிஜமாக்க முடிவு செஞ்சா. முதல்ல ஜாரா பண்ண வேலை ஒரு அழகான ஜேர்னல் டைரியை வாங்கினா. அந்த டைரி பார்க்கவே நீட்டா இருந்தது. சுத்தி லெதர்ல பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷ மாதிரி டிசைன் பண்ணிருந்தா. அதை பார்த்தால மேஜிக் மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் உருவாக்கிய எதிர்காலம்னு அந்த டைரிக்கு ஜாரா பேர் வச்சிருந்தா. ஒவ்வொரு டைமும் அந்த டைரியாவை எடுக்கிறப்போ என்னோட எதிர்காலத்தை இதுல எழுதி நான் நிஜமாக்க போறேன் அப்படின்னு அவளுக்கு அவளையே ஞாபகப்படுத்திக்கிட்டா. டைரியை தொடர்ந்து அவ எதிர்காலத்தை எழுதுறதுக்குன்னே ஸ்பெஷல் பென் ஒன்னு வச்சிருந்தா. டைரியை ஓபன் பண்ணி எனக்கு அதிக சம்பளம் கிடைக்கிற வேலை கிடைச்சிருக்கு, இதுக்கு நான் நன்றி சொல்றேன். என்னால சுதந்திரமா கிரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்த முடியுது, மதிப்போட உணர்றேன், தினம் சந்தோஷமா வேலை பாக்குறேன், இதுக்கு நான் நன்றியோட இருக்கேன்னு எழுதுனா. நான் நன்றியோட இருக்கேன்னு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி தான் அவ இந்த கதையே எழுதுனா. என்னோட இந்த சிறந்த வேலைக்கு நான் நன்றியோட இருக்கேன், நல்ல மக்கள் கூட வேலை பாக்குறேன், தினமும் காலையில எழுந்து என்னோட வேலை எப்போ ஆரம்பிப்போம் அப்படிங்கிற உற்சாகத்திலேயே நான் கிளம்புறேன். என் கூட வேலை பாக்குறவங்க என்ன ரொம்ப மதிக்கிறாங்க, என்னோட ஐடியாக்களை பாராட்டுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்குது, நான் முழுமையோட சந்தோஷமா இருக்கேன், அதே சமயம் பணமும் என்கிட்ட நிறையவே இருக்கு, இது எல்லாத்துக்கும் நன்றி. இப்படி தன்னோட நன்றி உணர்வை வெளிப்படுத்தி தான் ஜாரா கதை எழுதுனா. வெறும் வார்த்தையா மட்டும் எழுதல, அதை ஐம்புலன்கள் மூலமா அவ ஃபீல் பண்ணா. ஏற்கனவே அவ ஆசைப்பட்ட கனவு வாழ்க்கையை தான் அவ வாழ்ந்த மாதிரி கற்பனை செஞ்சா ஃபீல் பண்ணா. புது செட்டப்ல இருக்க அழகான ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி கற்பனை பண்ணா. ஜாரா உன்னோட வேலை எப்பவுமே நான் ஆச்சரியப்படுத்துதுன்னு அவ பாஸ் சொல்ற மாதிரி சத்தத்தை ஃபீல் பண்ணா. அவ உட்காந்துருக்க சேரு, அந்த டேபிளோட வழுவழுப்பு தன்மை, அவ வேலை பாக்குற லேப்டாப் எல்லாத்தையும் நிஜமா தொட்டா எப்படி இருக்குமோ அதை ஃபீல் பண்ணா. ஒவ்வொரு முறை எழுதுறப்பவும் முழு நன்றி உணர்வையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தி எழுதுனா. இந்த ஐம்புலன்களையும் ஒன்னா இணைக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா மூளைக்கு எது கற்பனை எது நிஜம்னு தெரியாது. கற்பனைய நிஜம்னு நம்ம வாய்க்கணும்னா அதுக்கு இந்த உணர்ச்சிகளை தான் பயன்படுத்தணும். ஜாரா காலையில எழுந்துக்கிறப்பெல்லாம் அவ எழுதின எதிர்கால கதைய சத்தமா வாசிப்பா. வாசிச்சு முடிச்சதும் மேஜிக் பென் எடுத்து நான் ஆசைப்பட்ட வேலையில சந்தோஷமா வேலை பாக்குறேன், நான் மதிப்போட இருக்க மாதிரி உணர்றேன், வெற்றியாளனா இருக்கேன், பணம் ரீதியா என்கிட்ட சுதந்திரம் இருக்கு, இப்படி அஃபர்மேஷன்ஸ் எழுதிக்கிட்டா அந்த கற்பனையோடவே நைட்டு தூங்கிடுவா. இது மூலமா அவ ஆழ் மனசுல அவ எழுதின கதைகள் எல்லாம் ஆழமா பதிஞ்சு தினம் ரீப்ரோகிராம் செய்யப்பட்டுச்சு. அதுக்காக ஜாரா நாள் முழுக்க இதையே நினைச்சு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகல. காலையில நைட்டும் தான் இந்த கதையை யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணா. இதுலயே அவ பைத்தியமா உட்காந்துருந்தா நெகட்டிவ் எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகிருக்கும். இது நடக்குமா நடக்காதான்னு அவ சந்தேகப்படல, ஒவ்வொரு டைமும் செக் பண்ணல, ஜஸ்ட் அவ நம்பிக்கை மட்டும்தான் ஆச்சா. நான் கேட்டது என் வழியில தான் இருக்கு, அதை நான் அடைய போறேன் அப்படின்னு நம்புனா, முழுசா நம்புனா. 4 வாரத்துல அவளோட அந்த மேஜிக் டைரி வேலை செஞ்சது. 2வது வாரத்துல அவளோட லிங்க்டின் ஐடிக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது. 3வது வாரம் அவ இன்டர்வியூ அட்டன் பண்ணா. ஏன்னா அவ தான் ஏற்கனவே அந்த வேலையில இருக்க மாதிரி கற்பனை பண்ணிட்டாளே. 4வது வாரம் அவ கைக்கு ஆஃபர் லெட்டர் வந்தது. நிறைய சம்பளம், நல்ல சுதந்திரம், வீட்ல இருந்தபடியே ஈஸியான வேலை, எல்லாம் அவன் நினைச்ச மாதிரி கிடைச்சது. இதான் மேஜிக் டைரியோட அற்புதம். ஜாரா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா பண்ணா. அந்த டைரியில எழுதுறப்போ எனக்கு நல்ல வேலை வேணும், நிறைய சம்பளம் கிடைக்கிற வேலை வேணும்னு கிடைக்காத மாதிரி எழுதல, இந்த நொடி கிடைச்ச மாதிரி பிரசன்ட் டென்ஸ்ல இருக்க மாதிரி எழுதுனா. எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கிற சிறந்த வேலை கிடைச்சிருச்சு, இப்படி பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுனா. எனக்கு கிடைக்கணும், எனக்கு வேணும் அப்படின்னு அவ எழுதியிருந்தா அங்க சிக்னல் தப்பாகி இருக்கும், எனர்ஜி நெகட்டிவாக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நடந்த மாதிரி அவ எழுதுனதால தான் அவளுக்கு இந்த மேஜிக் ஒர்க் ஆகிருக்கு. பிளஸ் அவ வெளிப்படுத்தின கிராட்டிடியூட், நன்றி உணர்வை வெளிப்படுத்தினா, அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணா. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியா இருந்தது. இது எல்லாத்துக்கூடயும் சேர்த்து ஐம்புலனையும் ஒன்னா சேர்த்து ஃபீல் பண்ணி இந்த மேனிஃபெஸ்டேஷனை அடைஞ்சா. இப்படிதான் ஜாராக்கு அவ ஆசைப்பட்ட ட்ரீம் ஜாப் கிடைச்சது. ஸோ நம்ம எடுத்திருக்க மேஜிக் டைரியில நம்ம நினைச்சதை எழுதலாம். அதை இந்த ஸ்டெப்ஸ் படி நீங்க எழுதினா போதும், மேனிஃபெஸ்ட் பண்ண ஈஸி ஆயிடும். ஜாரா எழுதின மாதிரி கொஞ்சமா எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, நிறைய கதையை எழுதலாம், சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் சேர்த்து எழுதலாம். நான் பணக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த பிராண்ட் ட்ரெஸ் போட்டிருக்கேன், இந்த சலூன்ல ஹேர் கட் பண்ணிருக்கேன், இந்த பிராண்ட் ஷூ போட்டிருக்கேன், என் வீட்டுல ஃபுல்லா கிரானைட் டைல் போட்டிருக்கு,
பெரிய பங்களா வீட்ல இருக்க மாதிரி படிகள் இருக்கு. ராஜ விருந்து வைக்கிற டைனிங் டேபிள்ல நான் கேட்ட எத்தனை சாப்பாடும் ரெடியா இருக்கு. இந்த கார் என் வீட்டு வாசல்ல நிக்குது. என்னோட சொந்த ஆபீஸ்க்கு போறேன். இப்படி சின்ன சின்ன டீட்டெயிலோட ஒரு கதையை நீங்க எழுதலாம். நீங்க என்ன வேணும், எதுவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது மொத்தத்தையும் கதையா எழுதுங்க. சோ ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராசஸ்: ஆல்ரெடி அந்த வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி எழுதணும். ஆழ் மனசுல உணர்ச்சிகளோட எழுதணும். நன்றி உணர்வை வெளிப்படுத்தி எழுதணும். எல்லா ராத்திரியும் அதை சத்தமா வாசிச்சுட்டு கற்பனை பண்ணிட்டு தூங்கணும். தினமும் காலைல எழுந்து அந்த கதையை வாசிச்சுட்டு, நான் பணக்கார வாழ்க்கைய வாழறேன், நான் வெற்றியாளன், இப்படி பாசிட்டிவான வாக்கியங்களை அதே மேஜிக் டைரியில எழுதணும். இதையே இறுக்கி பிடிச்சிட்டு நிக்காம ஜஸ்ட் விட்டுருங்க. ப்ராசஸ முழுசா நம்புங்க. நம்ம கேட்டது நடந்துகிட்டே இருக்கு, பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுக்கும்னு நம்பி விட்டுறணும். இந்த சோல் ஸ்கிரிப்டிங் மேனிஃபெஸ்டேஷன் வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சோ மொத்தத்துல எழுதணும், உணரணும், நம்பணும், அடையணும். இதான் சோல் ஸ்கிரிப்டிங்கோட தாரக மந்திரம். எதுக்கு என்ன வெயிட் பண்றீங்க? போங்க, உடனே உங்க மேஜிக் டைரி, மேஜிக் பெண்ணை ரெடி பண்ணி இன்னைக்கு உங்க கனவு வாழ்க்கை கதைய முழு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி எழுத ஆரம்பிங்க. ஆசைப்பட்டதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.